தமிழில் தொடங்கி ஆங்கில மொழிபெயர்ப்பு. ஸ்டார்டிங் வித் தமிழ் ஃபாலோட் பை இங்கிலீஷ் நரேஷன். எல்லாருக்கும் நமஸ்காரம். குழந்தைகளுக்கு கான்சன்ட்ரேஷனும் ஃபோக்கஸிங்கும், படிப்பில் ஃபோக்கஸும் வரத்துக்கு ஆஸ் வெல் அஸ் மெமரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சிம்பிளான சில ப்ராக்டிஸை தினப்படி வீட்டில் பண்ணினா அந்த குழந்தைகளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பர் மிடில் கிளாஸ் குழந்தைகள்னால் அவளுக்கு நிறையா டிவியில் வீடியோ கேம்ஸ் மாதிரியோ இல்லை மெமரி கேம்ஸு நிறையா வாங்கி இருக்கிறவா கொடுத்துருவா. இல்லாத குழந்தைகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணுன்னா, முதல்ல ஒரு 4 கலர் பேப்பரை எடுத்து, சின்ன சைஸில் ஒரு 4 கலர் பேப்பரை வெட்டி அந்த குழந்தைகள் முன்னாடி வச்சு முதல்ல இது என்னென்ன கலர் அப்படின்னு கேட்கணும். அந்த குழந்தைகள் அந்த கலரை பார்த்துட்டு கண்ணை மூடிண்டு நீ 1 by 1 எப்படி அடுக்கியிருக்கேனோ அதே மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கணும். அந்த குழந்தைகள் கரெக்டாக சொல்கிறவர்களும் அந்த ப்ராக்டிஸை பண்ணணும். அதுக்கப்புறம் அதே கலர் பேப்பரை மாற்றி மாற்றி வச்சுட்டு அந்த குழந்தைகள் மெமரி பண்ணணும். பார்த்துட்டு கண்ணை மூடிண்டு எந்த கலர் மாற்றி மாற்றி இருக்குதுன்னு சொல்லணும். அந்த மாதிரி பல தடவை அந்த 4 கலர் பேப்பரை மாற்றி 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 வச்சு குழந்தைகளை கேட்கணும். ஆனால் சொல்லும் பொழுது கண்ணை மூடிண்டு தான் சொல்லணும். இது ஒரு ப்ராக்டிஸாக பண்ணணும். அதுக்கு அடுத்தாப்பில் வெறும் 1 2 3 4 நம்பரை எழுதி வச்சுட்டு முதல்ல 1 2 3 4 அப்படின்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பரை மாற்றி மாற்றி ஒரு 10 டைம்ஸ் மாற்றி 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 வச்சு கண்ணை மூடிண்டு அந்த குழந்தைகள் சொல்லணும். பார்க்கணும், மனசில் பதிய வச்சுக்கணும், கண்ணை மூடிண்டு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சில பொருட்கள், பென்சிலு, பேனா, ரப்பர், அந்த குழந்தைகள் யூஸ் பண்ணுற பொருட்களாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4-5 பொருட்களை வச்சு அந்த பொருட்களை மாற்றி மாற்றி வச்சுட்டு அதையும் எப்படி மாற்றி மாற்றி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அந்த குழந்தைகளை கண்டுபிடிக்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு 10 கட்டம், ஒரே ஒரு பேப்பரில் 10-12 கட்டம் போட்டுட்டு அந்த கட்டத்தில் நம்பர்ஸ் மாற்றி மாற்றி எழுதிட்டு ஃபஸ்ட்டு லைன் நம்பரை முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் 2வது லைன் நம்பரை சொல்லணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைன் 2வது லைன் நம்பரை கேட்கணும். அதுக்கப்புறம் 3rd லைன் 4th லைன் நம்பரை பார்க்க சொல்லணும். அதுக்கப்புறம் 3rd லைனை படிக்க சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 3rd 3 லைன், ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd லைனில் இருக்கிற நம்பரை பார்க்க சொல்லணும். அதுக்கப்புறம் 4th லைனை பார்த்து 4th லைனை மட்டும் தனியாக சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி சொல்லணும். அதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை கட்டம் இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைகள் என்ன சொல்லிவிட்டு 2வது கட்டத்தில் இருக்கிற நம்பர் என்ன, 4வது கட்டத்தில் நம்பரில் இருக்கிறது என்ன அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்க சொல்லணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிஸை முதல்ல குழந்தைகளுக்கு பண்ணினோன்னா, அதாவது இந்த ரொம்ப விளையாட்டு குழந்தைகளாக இருக்கிற குழந்தைகளுக்கு தான் இந்த இது. கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிற குழந்தைகள், கொஞ்சம் ஆட்டிசம் பேபிஸ், இப்படி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை, அந்த குழந்தைகளுக்கு சங்கீதத்தில் நாட்டம் இருந்தால் அது சம்மந்தப்பட்டது, இல்லை விளையாட்டில் நாட்டம் இருந்தால் விளையாட்டு பொருட்கள், காரு, ட்ரெயின், சின்ன சின்ன டாய்ஸ், அதை வச்சு மாற்றி மாற்றி அந்த குழந்தைகளுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அந்த பொருட்களை மாற்றி 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 வச்சு அந்த குழந்தைகளை முதல்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்லணும். ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்கிண்டா அந்த குழந்தைகளுக்கு தானாக இன்ட்ரெஸ்ட் வரும். நாம் ப்ரெஷர் பண்ணி அந்த குழந்தைகளை படின்னு சொன்னால் அதுகளால் படிக்க முடியாது. அதனால் குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளோ ஃபோக்கஸிங்கை க்ரியேட் பண்ணுறோமோ, இது நான் ஒரு 30 வருஷமாக நிறைய குழந்தைகளுக்கு, ஆட்டிசம் பேபிஸுக்கு, ஹைப்பர் ஆக்டிவ் பேபிஸுக்கு நான் இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கேன். எந்த ஜெனட்டிக்கல் ப்ராப்ளத்தையும் நாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் அந்த குழந்தைகளை 10 வயசுக்குள்ளே நல்ல விதமாக டெவலப் பண்ணலாம். அந்த குழந்தைகளுக்கு, சராசரி குழந்தைகளுக்கு உரிய பிரெயின் விருத்தியை கொடுக்க முடியும். பிரெயின் டெவலப்மெண்ட்டை நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால்
இதுக்கு பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. பொறுமையோடு அந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லி, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி, கொஞ்சம் கொஞ்சமாக அதுகளோட அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணி, படிப்பு, அதுகளுக்கு பிடிச்ச விளையாட்டு, அதுகளுக்கு பிடிச்ச துறையை புரிஞ்சு, அதுகளுக்கு எதில் பிடிப்பும் நாட்டமும் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணினோன்னா அந்த குழந்தைகளுக்கும் நார்மல் சைல்டு மாதிரி நிறைய அறிவு விருத்தியாகும், எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிற தன்மை வரும், அந்த கேள்வி கேட்கணுங்கிற எண்ணம் வரும். இதை நான் பல வருஷமாக நிறைய குழந்தைகளுக்கு பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை ஸ்பெஷல் சைல்டுன்னு தான் சொல்லணும், நம்ம குறையுள்ள குழந்தைகள்னு சொல்லக்கூடாது. அந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில ட்ரைனிங்ஸை பண்ணினேன்னா கண்டிப்பாக அது அந்த குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த குழந்தைகளை நாம் நார்மல் சைல்டாக மாற்றுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சம்மந்தமாக யாருக்காவது தெரியப்படுத்தணும், தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்தால் அவள் என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கோ, எனக்கு ஃபீட்பேக்கு கொடுங்கோ. அதுக்கு உங்களுக்கு என்னென்ன விளக்கம் தேவையோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இதை நிறைய குழந்தைகளுக்கு தேவைப்பட்டவாளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கோ. நமஸ்காரம்மா. Namaskaram. This is an English narration of the short message by the speaker on improving memory and concentration skills among children using simple practices. To begin with, as always, Amma offers her namaskarams to the listeners of this channel. The aim of this discourse is to offer a set of simple practices to improve children's ability to focus on their studies, their memory and concentration skills. Children from affordable families have access to games and specifically designed props or toys that improve their memory and motor skills. The practices that Amma is going to recommend are for children who do not have access to such facilities. Even otherwise, these practices can be used by any child. As a simple first exercise, take a sheet of paper or cardboard and affix small size 4 differently colored papers. Place it in front of the child and ask the child to specify the colors in the same order as they have been arranged or pasted, but with eyes closed. So the child has to see the colors and close the eyes and recount what colors the child has seen in that specific order. Repeat this until the child is able to successfully recall all the colors in correct order. Subsequently, arrange the colors in a different order and repeat this exercise several times over with different orders of arrangement. In all such repetitions, it is important that the child recounts the colors with eyes closed. Another practice involves pasting numbers on a cardboard and asking the child to recount the numbers blindfolded. For this purpose, one can start with 4 numbers, say 1, 2, 3, and 4, and try different combinations of these numbers as you must have done for the colors. Each time, the child has to look at it, close the eyes, and recall the arrangement. Moving on to a third exercise, one can bring in a few items that the child regularly uses, such as pencils, erasers, or any other item, and place them in a particular order. Repeat the same procedure as with the first 2 exercises. Arrange different combinations of these items and ask the child to repeat the names of the objects in the same order as the child sees before closing his or her eyes. Moving to a slightly advanced exercise, draw a large rectangular or square grid of numbers. After showing the grid, ask the child to recall the first line of numbers, again with closed eyes. Gradually, ask the child to recall the remaining lines one after the other, and then test the child's memory on different combination of rows, or ask to recall a number at a random location on the grid. Repeat this exercise with a different arrangement of numbers.
Exercises such as these, although being simple, are very effective, especially for children who are hyperactive or very playful, or even children with early signs of autism. In fact, for such children, since they have difficulty with staying focused on one topic, games such as these aid in improving their ability to focus because they see this as a game and an activity that they like to do. On the other hand, if they are interested in music or playing with other toys or in any other activity, the foregoing exercises with items from their favorite activity can also be used. The main aim of these exercises should be to train the children in learning to focus. Because focusing is the first step for a child's growth, for a child's ability to acquire knowledge. Only when they can focus will they be able to show interest and concentrate on a given activity. In general, pressurizing such children to study or do something else can lead to adverse effects. Therefore, the idea is to approach the child through the channel or through the activity that the child is most comfortable with. Amma's prescription of exercises stems from her nearly 3 decades of experience in training children that are hyperactive and exhibit signs of autism. She says that it is possible to cure any genetic developmental disorders in children if sufficient attention and training is provided within the first 10 years of the child's growth. For this purpose, though, parents need to approach their children with plenty of patience and positive mindedness. They should engage their children in the activities they like and train them to focus. Progressively introduce the child to other subjects through the channel that the child is most familiar and comfortable with. Over a period of time, the child develops interest and attains the expected maturity of children in that age group. Only a patient and objective oriented approach will help the child acquire useful knowledge, gain self confidence, and very importantly, learn to ask questions that leads to further development. Amma has been giving this training to several children over many years, and she believes that children with unusual development should be considered as special children and not one with any defects. That perspective and frame of mind are truly helpful in not only avoiding uncalled labeling of a child's growth, but also allowing the parents and teachers to easily train them along with mainstream children. The bottom line is that each child calls for a different kind of training, the right type of which can only be decided by understanding the child's needs. Special children require special training. Amma concludes the discourse by saying that if any of the listeners is interested in knowing more about how to train children with special needs, she will be more than happy to share her knowledge in this regard. She will be able to help parents and guide teachers in devising training activities in all such situations. Namaskaram and thank you.